Lakshmi aunty to come and inaugurate this venture to mark this occasion. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சாரி வந்து வீவ் பண்ணிருக்கோம். அத வந்து கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆண்டி டு அன்வேல் த சாரி டுடே அது லான்ச். காஞ்சி ஒரு பர்டிகுலர் சாரியை வந்து இந்த ஒகேஷனுக்காக வீவ் பண்ணிருக்கு. ஆண்டி ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு அன்வேல் த சாரி. யாரும் ஜாயின் பண்ண மாட்டீங்க. நான் ஓபன் பண்ண போறேன். ஓகே मैम मैम या मैम मैम लानी मैम ஒரு பிளெஸிங் ஓடையும் ஒரு கடவுள் கிட்ட ஒரு பிரேயரோட கொடுப்போம். தேங்க்யூ சோ மச். I'm very happy to be here and to see all these beautiful. I just love textiles and I want to see all the sarees coming. And I'm sure you'll do very well. And I mean, there is nothing to beat the traditional designs or the weaves. I'm very happy to see that you're continuing in that tradition and I wish you all the best. பெண்களுக்கு அழகே ஆனந்தம் கம்பீரம் எல்லாம் கொடுக்கறது புடவை மட்டும்தான். அந்த புடவையை பிரேமம் செட்ஸ் வந்து ரொம்ப அழகா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆகட்டும் இல்ல அவங்க வந்து பிரசன்டபிளா இருக்கிறது ஆகட்டும், அவங்க தாய் தந்தை வந்து எப்ப போனாலும் பிரசன்டபிளா இருக்கணும்னு சொன்னதுனாலேயே அவங்களோட சாரி வந்து ரொம்ப அழகா நான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். அவங்க லைக் பண்ணுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கண்டெல்லாம் காட்சியா வந்து வேற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸான பட்டு அவங்க புதுசா நெஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ண ஒரு சாரி வந்து அப்பா பாக்க ரெண்டு கண்ணு பத்தலைங்க, அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நம்மளை விட்டு மனசை விட்டு அகலவே அகலாது. சோ இந்த பிரேமம் சில்க் சாரீஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். காரணமா என்ன நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். கலீஸா இருக்கட்டும் இல்ல சாரியா இருக்கட்டும் ரொம்ப அழகா சமீபத்துல வந்து அவங்க நிறைய நான் வந்து பார்த்தா அழகான சாரீஸ்ல தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். சோ அதுலயே வந்து அவங்களோட டேஸ்ட் எவ்வளவு அழகா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வருது. அண்ட் ஆஃப் லைட் அவங்களோட டாக் வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும். நான் அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு லைக் போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அதே அளவுக்கு வந்து அவங்க சாரீஸ் போடணும் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு ஒரு சாரி, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாரி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். சரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு சாரி நீங்க பார்க்கும்போது ஈச் ஒன் இஸ் சோ டிஃபரெண்ட் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாஸா இருக்கு சாரீஸ். ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் அண்ட் எல்லா ஒகேஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு சாரி. ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் இன் ஹர் நியூ வெஞ்சர். இதுல பாத்தீங்கன்னா வந்து நான் இன்விடேஷன்லயே சொல்லிருப்பேன் ஹே தேவதை அப்படி ஹே தேவதை அப்படின்னு தான் சொல்லிருப்பேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்க அப்பா அவங்களை கூப்பிடுறது தேவதைங்க தான். எனக்கு பாத்தீங்கன்னா என் புடவை மேல ஆசை வந்தது. அம்மா உனக்கு இது புடவை சூப்பரா இருக்குமா, புடவை கட்டினா நீ எவ்வளவு கம்பீரமா இருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு எங்க அப்பா சொன்னது. நான் மத்த பெண்கள் கிட்ட பேசும்போது அதே தான் அவங்களே சொன்னாங்க. எல்லா அப்பாவும் இப்படிதான் டாட்டர்ஸ வந்து ரசிக்கிறது. அதுவும் அந்த புடவை ஐ திங்க் எல்லா விமனுக்குமே வந்து அதனாலேயே ஒரு இந்த புடவை மேல ஒரு காதல் ஒரு இது ஆசை வந்துருதுன்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் பெண்கள் எல்லாருமே நிறைய புடவை கட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு இந்த பிரேமம் சில்க்ஸ் வழியா வந்து ஒரு முன்னமே அந்த தேவதை ரூபத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறதுதான் இது நோக்கம். சோ அந்த கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் இதெல்லாம் தவிர்த்து நான் செலக்ட் பண்ற ஒரு சாரியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு சூஸ் பண்றது போய் இந்த தேவதைகள் சென்னையில இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியால இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் சூஸ் பண்றேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.